திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையிலே ஒரு உயிர் அநியாயமாக பறிபோனது. இதற்கு காரணம் 15 நாட்கள் அவர்கள் அந்த வைத்தியசாலையை கூட ஜிஎம்ஓயினரின் அந்த ஊழியர் சங்கத்தினரின் செயற்பாட்டினாலே, தவறான செயற்பாட்டினாலே உயிர்கள் பல பறிபோயிருக்கின்றன. அரச வைத்திய ஊழியர் சங்கத்தினரால் நடத்தப்படுகின்ற இந்த பணி பகிஷ்கரிப்பு போன்ற விடயங்கள் எங்கள் நாட்டிலே இருக்கின்ற ஏழை மக்களிலே, பொதுமக்களிலே திணிக்கப்படுகின்ற ஒரு செயற்பாடாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். விசேடமாக இந்த செயற்பாடு எங்களது மக்களின் உயிரிலே விளையாடுகின்ற, அவர்களின் வாழ்க்கையிலே விளையாடுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இந்த செயற்பாடு பார்க்கப்படுகின்றது. அரச வைத்திய ஊழியர் சங்கமானது உண்மையிலே அவர்கள் தங்களுக்கு தேவையான விடயம் என்றால் அவர்கள் சுகாதார அமைச்சினூடாக அந்த விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக பொதுமக்களை பகடைக்காயாக வைத்து அவர்களது தேவைகளை நிறைவேற்றுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் பொதுமக்களை கேடயமாக வைத்து நீங்கள் போராடுவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு தேவையான விடயத்தை நீங்கள் சுகாதார அமைச்சிடமோ அல்லது அரசாங்கத்திடமோ அழுத்தங்களை கொடுத்து அந்த விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக நீங்கள் இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற நோயாளிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். அவர்கள் இன்று தங்களது உயிர்களை கையிலே பிடித்துக் கொண்டு செல்லுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. மாதத்துக்கு ஒரு தரம் கிளினிக் சேவைக்கு வருகின்றவர்கள் அந்த சேவையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் திரும்பி செல்லுகின்ற நிலை காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இன்று நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார சுமை, பொருளாதார சூழல், இக்கட்டான நிலை, எரிபொருள் தட்டுப்பாடு என்பவற்றை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அந்த பிரயாணங்களை மேற்கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் சென்று பிரயாணங்களை மேற்கொண்டு ஏழைகள் வைத்தியசாலைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அந்த சேவையை பெற்றுக் கொள்ள முடியாமல் அவர்கள் திரும்பி செல்லுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள் அந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். செயற்பாடை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதே போலதான் இவர்கள் கடந்த வருடம் திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையிலே ஒரு உயிர் அநியாயமாக பறிபோனது. இதற்கு காரணம் 15 நாட்கள் அவர்கள் அந்த வைத்தியசாலையை கூட ஜிஎம்ஓயினரின் அந்த ஊழியர் சங்கத்தினரின் செயற்பாட்டினாலே, தவறான செயற்பாட்டினாலே உயிர்கள் பல பறிபோயிருக்கின்றன. இதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? இவர்களுக்கு தேவையான விடயத்தை இவர்கள் சுகாதார அமைச்சிடமோ அல்லது அரசிடமோ கேட்க வேண்டும். அவர்கள் அரசின் செயற்பாட்டிலே அல்லது சுகாதார அமைச்சின் செயற்பாட்டிலே அவர்கள் மூக்க நுழைக்க தேவையில்லை. தேவை என்றால் அவர்களுக்கான ஆலோசனையை வழங்குவதற்கான ஒரு செயற்பாட்டை அவர்கள் முன்னெடுக்கலாம் என்று இந்த சபையின் ஊடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். போதனா வைத்தியசாலையிலே இருக்கின்ற ரேடியோதெரபி இயந்திரமானது பழுதடைந்த நிலையிலே இருக்கின்றது. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக புற்றுநோய் உள்ளவர்கள், கேன்சர் பேஷண்ட் சிகிச்சை பெற முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த மாதம் இந்த இயந்திரம் பழுதடைந்திருக்கின்றது. ஆனால் தற்பொழுது வரை அந்த இயந்திரம் சீர் செய்யப்படாமல் இருக்கின்றது. பல தூரத்திலே இருந்து, பல இடத்திலே இருந்து அவர்கள் இந்த சிகிச்சைக்காக அந்த சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த நிலைமை இல்லாமல் அவர்களின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கின்றது. அவர்கள் இந்த இக்கட்டான காலகட்டத்திலே வேறு இடங்களுக்கு சென்று கொழும்போ அல்லது கண்டியிலோ சென்று அவர்கள் அந்த மருத்துவ உதவியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கான அந்த செலவு வசதி என்பது மிக குறைவாக இருக்கின்றது. இங்கே அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். அமைச்சர்களிடம் தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை இந்த இடத்திலே விடுக்கின்றேன். சுகாதார அமைச்சர் அவர்களே, மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற அந்த ரேடியோதெரபி அந்த இயந்திரத்தை நீங்கள் உடனடியாக
புனரமைப்பு செய்து சீர் செய்து